வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2013ல வெளியான அருகில் ஓரால் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பேங்கை நமக்கு காட்டுறாங்க. இங்க தீபக்னு ஒரு நபர் வேலை பார்த்திருப்பாரு. யாரவரைய அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்ல இருந்திருப்பாரு. அவரை திடீர்னு இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு மாத்த போறாங்க. அதாவது வேற பிரான்ச்சுக்கு மாத்த போறாங்க. இல்ல தீபக்கு பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் மாறிதான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. மேனேஜர் தான் அவரை மாத்துறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. ஏன்னா பொண்ணுங்க கிட்ட எப்ப பாரு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் பிடிக்காம தான் கம்ப்ளைண்ட் பண்ணி மாத்திருக்காங்க. தீபக் இங்க இருந்து கிளம்ப போறதுனால வருத்தப்படுறாரு. கூட இருக்க பொண்ணு தான் இவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. சித்தார்த் அப்படின்ற ரொம்ப கிரியேட்டிவான ஆள் தான் இங்க வரப்போறாராம், உன் இடத்துக்கு தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற தீபக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அவன் வந்து இந்த இடத்துல எப்படி வேலை பார்க்கறான்றத நான் பாக்குறேன். சீக்கிரமே அவனை இங்க இருந்து காலி பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபக் கிளம்பிடுறாரு. இப்ப வீணான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஷோல ஆடுற மாதிரி தான் இவங்க பிளான் இருக்கும். அது சம்பந்தமா இவங்க 3 பேருமே ஒரு கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கஃபேல தான் இச்சான ஒரு நபர் வேலை பார்க்கறாரு. வீணா அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால இச்சா கூட பழகிடுறாங்க. இச்சாவும் ஃப்ரெண்டு மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சித்தார்த்த நமக்கு காட்டுறாங்க. புதுசா பேங்க்குக்கு வர போறவர் இவர் தான். வேற ஊர்ல இருந்து தான் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. இவரும் வீணாவோட ஃப்ரெண்டு தான். வீணா கஃபேல இருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வீணா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. இப்ப வீணா இருக்காங்கல்ல, இவன் பேரு இச்சா, எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சித்தார்த்தம் இச்சா கிட்ட பேசி பழகிடுறாரு. சித்தார்த்துக்கு தங்கறதுக்கு இந்த இடத்துல வீடு தேவையில்ல, அதை பத்தி இச்சா கிட்ட சொல்றாரு. இச்சாவும் தேட ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி தேடி அலையிறாங்க. ஆனா எந்த வீடுமே இவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்ன வீடு கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப வீணா இருக்காங்கல்ல, நீ வீட்டுல தனியா தானே இருக்க, சித்தார்த்த நீ எதுக்காக ரூம்மேட்டா சேர்த்த கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இச்சா என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுல போதுமான வசதி இருக்காது, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வசதியை பத்தி எல்லாம் நீ எதுக்குப்பா கவலைப்படுற, இருக்கிறதுக்கு இப்ப இடம் கிடைச்சா போதும், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்லிட்டாரு. இதனால இச்சாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இச்சா இருக்காருல, அவரோட வீட்டுக்கு சித்தார்த்த கூட்டு வர்றாரு. வீடு மாளிகை மாதிரி பெருசா இருக்கு. வீடு ரொம்ப பெருசா இருக்குன்னு சந்தோஷப்படாதீங்க, மாடியில இருக்க சின்ன போர்ஷன் மட்டும் தான் என்னோடது அப்படின்ற மாதிரி இச்சா சொல்லிட்டாரு. இப்ப இவரோட போர்ஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. வீடு சின்னதா இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்லிட்டாரு. இச்சா நிறைய டிராயிங் எல்லாம் வரைவார் போல, இதெல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இச்சாவும் சித்தார்த்த கம்ஃபர்டபுளா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இவரோட பெட்டியை அவருக்கு விட்டு தந்துடுறாரு. பெட்டியை விட்டு தந்ததுனால சித்தார்த்துக்கு இச்சாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவர் ஊர்ல நடந்த கதையை பத்தி எல்லாம் இச்சா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில இச்சா எங்க போனான்ற மாதிரி சித்தார்த்த தேடிட்டு இருக்காரு. மேல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல உட்காந்து அவர் யோகா தான் பண்ணிட்டு இருக்காரு. சித்தார்த் பேங்க்ல ஜாயின் பண்றதுக்காக தானே வந்தாரு. இப்ப பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஏறக்குறைய இவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த இடத்துல இருக்காரு. சித்தார்த் புதுசா தானே இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவருக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு வீணா தான் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க. வீட்டுல 2 பேருமே சேர்ந்து அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இச்சா தூங்கிட்டு இருக்கும் போதே தூக்கத்துல பேசுறது. இந்த விஷயத்தை கவனிக்கிற சித்தார்த் இருக்காருல, இது காமெடியா இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுற விஷயத்தெல்லாம் ஜாலியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்குத்தெல்லாம் நடக்குது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த மேனேஜர் தான் கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இது சம்பந்தமா இவங்களும் சித்தார்த் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நாள் லீவ் எடுக்க போறேன், நீ தான் அது வரைக்கும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சித்தார்த் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறேன், என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன, டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இந்த மேனேஜர் லேடி சொல்றாங்க. அதனால தான் என்னால கல்யாணமும் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் போஸ்னு ஒரு அங்கிள் இருப்பாரு. அந்த அங்கிள் கூட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய வித்தியாசமான டாபிக் எல்லாம் அவர்கிட்ட நான் பேசுவேன். அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரே சமயத்துல நம்ம 2 இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே யோசிக்கிறாரு, கேட்கவே நல்லா இருக்கு, அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களை விட வேண்டிய இடத்துல விட்டுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த மேனேஜர் லேடி அந்த போஸை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. போஸோ உன்னோட அம்மா கிட்ட இதை தந்துரு அப்படின்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு திரும்பி சித்தார்த் வந்துடுறாரு. நீங்க போனை விட்டு போயிட்டீங்க, தரதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி போனை தராரு. நான் போஸ்னி என்னோட அங்கிளை பத்தி சொன்னேன்ல, இவர் தான் வந்து பேசுறியான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல வேற ஒரு நாள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
இப்ப இவருமே வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஒரே நபரு ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, அதுதான் சித்தார்த்தோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம தேடி பார்த்தா என்னன்ற மாதிரி நெட்ல அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய இருட்டவே செஞ்சிருது. இச்சாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த இச்சா இருக்காருல, உனக்கு சாண்ட்விச் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சித்தார்த்தம் அவரோட சொந்த ஊரை பத்தி சொல்லிட்டாரு. என்னைக்காவது நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டாரு. இச்சா சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அது சரி இச்சா, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு கேட்கிறாரு. இச்சா என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அடிக்கிட்டு இருக்க பொருளை சட்டுன்னு கீழே போட்டுறாரு. கொஞ்சம் தடுமாறின மாதிரி தான் கீழே போட்டிருப்பாரு. அந்த பொருள்லாம் எடுத்து குப்பையில போடுறதுக்காக போறாரு. ஆனா இவர் கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து சித்தார்த்தம் கவனிக்கிறாரு. இப்போதைக்கு சித்தார்த்த தானே மேனேஜர் லெவல்ல இருக்காரு. எதுக்காக தேவையில்லாம சண்டை போடுறீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களை கண்ட்ரோல் பண்றாரு. இதனால சித்தார்த்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருது. ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேன்டீன் ஏரியாவுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் இச்சா உக்காந்து இருக்காரு. நீ எப்போ வந்தன்ற மாதிரி இச்சா கிட்ட பேசுறாரு. நீ அவங்க ரெண்டு பேரை கண்ட்ரோல் பண்ணல, அப்பயே வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபோர்ஸா கண்ட்ரோல் பண்ணாத, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு இச்சா சொல்லிட்டாரு. இன்னைக்கு எனக்கு மூடே சரியில்லை, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்லிட்டாரு. இப்ப சித்தார்த்தம் தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு இச்சாவை பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அங்க உட்காந்து இருக்க இச்சா காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனான்னு யோசிக்கிறாரு. இங்க உட்காந்து இருந்த என்னோட ஃப்ரெண்டை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. சாரி சார், நான் கவனிக்கலன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டாங்க. இதனால இவருமே வேலை பார்க்குற மாதிரி போய் உட்கார்றாரு. அப்பதான் வீணா கிட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பேருமே ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. இச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தான், திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இச்சாவோட கஃபேல தான் இருக்கேன், அவனும் கஃபேல தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இச்சாவும் இவங்களை பார்த்து கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள எப்படி கஃபேக்கு போனான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரி அந்த இடத்துக்கு கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இச்சாவும் வீணா கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காரு. சித்தார்த்த இருக்காருல, உடனே போய் அவனை பார்க்கணுன்ற மாதிரி வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்கும்போது இச்சா இங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்கிட்ட இது சம்பந்தமா கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாரு. வீணாவை பொறுத்த வரைக்கும் டான்சர்னு சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ண போறாங்க. அப்படி பிராக்டிஸ் எடுக்கிறத நீங்களும் வந்து பாருங்கன்ற மாதிரி தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. செம்ம போரிங்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. சித்தார்த்த மட்டும் இச்சா எங்க போறான் எங்க வரான் அப்படின்றத நடுவுல பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனான்ற மாதிரிலாம் தேடுறாரு. ஆனா அவர் பக்கத்துல தான் உட்காந்து இருப்பாரு. டைம் ஆயிடுச்சு, நம்ம போலான்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. இதனால சித்தார்த்த இருக்காருல, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இந்த நாள் தான் ஆட போறேன், கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்காருல, வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுறாரு. அவங்க சொன்ன நாள் இன்னைக்கா தான் இருக்கும், போலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி லிப்ட்ல ஏறுறதுக்காக வரும்போது அந்த இடத்துல இச்சா இருக்காரு. இச்சா நீ இங்கேயே வந்துட்டியா, சரி சேர்ந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே கார் எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. சித்தார்த்து காருக்குள்ள போயிடுறாரு. இச்சாவும் காரை திருப்பிட்டோன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சித்தார்த்துக்கு போன் கால் வருது. டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் ஏன் வராம இருக்கன்ற மாதிரி வீணா கால் பண்ணிட்டாங்க. நானும் இச்சாவும் இங்கதான் இருக்கோம், சீக்கிரமா கிளம்பி வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, தேவையில்லாம போயெல்லாம் சொல்லாத, ஏன்னா இச்சா இங்கதான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது இச்சா அங்க இருக்கானோ அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இச்சா அங்க இருக்க மாதிரி தான் நமக்கும் காட்டுறாங்க. சித்தார்த்துக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இறங்கி சுத்தி முத்தி தேடுறாரு. பார்த்தா இச்சா இருக்க மாதிரியே தெரியல. வீணாவும் பிராக்டிஸ் எடுத்த மாதிரி சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க. இச்சாவும் கீழே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா சித்தார்த்த மட்டும் வரவே மாட்டாரு. ஏன் சித்தார்த்த வரலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தார்த்த பத்தி இச்சா கிட்ட கேட்கலான்ற மாதிரி வராங்க. ஆனா இச்சா பயங்கரமா கோவப்படுறாரு. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும், சீக்கிரமா வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்பவுமே இவ்வளவு கோவமா பேச மாட்டாரு, என்ன இன்னைக்கு இவ்வளவு கோவமா பேசுறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்துறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க ட்ரெஸ் எல்லாம் வேகமா மாத்திடுறாங்க. இவங்களோட பைக்ல இச்சாவை கூட்டு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேற ஒரு ஃப்ரெண்ட பைக்ல ஏற சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பாக்குற இச்சா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம கோவப்பட்டனால தான் இப்படி பண்றா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கோவமா வீட்டுக்கு நடந்தே போக ஆரம்பிக்கிறாரு. வேர்க்க விறுவிறுக்க இச்சாவும் வீடு வந்து சேர்ந்துடுறாரு. பார்த்தா வீட்டுல தான் சித்தார்த்த படுத்துட்டு இருக்காரு. சித்தார்த்த தூங்கி இருக்கலாம் மாட்டாரு. இவன் என்னதான் பண்றான் பாக்கலான்ற மாதிரி தான் இவர் படுத்துட்டு இருக்காரு. இச்சா இருக்காருல, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. டென்ஷன்ல இருக்காரு போல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல படுத்து இந்த இடத்துல தூங்கிடுறாரு. வீணா ஃப்ரெண்டை டிராப் பண்ணிட்டு கிளம்புனாங்க பாத்தீங்களா, ஏடக்கூடமா ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. லைட்டா தான் காயம் பட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து போலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த்துக்கும் இந்த தகவலை கொடுத்திருப்பாங்க. சித்தார்த்தும் இச்சாவும் சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வராங்க. நீ எதுக்காக நேத்து ஃபங்க்ஷனுக்கே வரல அப்படின்ற மாதிரி சித்தார்த்த பார்த்து இவங்க கேக்குறாங்க. சித்தார்த்து தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. இச்சா நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றியான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இச்சாவும் அமைதியா வெளியே வந்துடுறாரு.
ரொம்ப நேரமா அவங்க தனியா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு நேரம் நம்மள வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இச்சா யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதவை திறந்து வேகமா இச்சா உள்ள வந்துடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? நல்லா உங்களுக்கு இலக்காரமா போயிட்டனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இச்சாவும் இவங்களோட ஃப்ரெண்டு தானே, ஆனா இச்சாவை மட்டும் வெளியே நிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த கோவத்தினால தான் இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காரு போல. ரொம்ப கோவமா பேசிட்டு போறாரு. என்ன இப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி பாக்குறாங்க. இச்சா சட்டு சட்டுன்னு இடம் மாறுறாரு பாத்தீங்களா? இதெல்லாம் பாக்குற இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போஸ பத்தி நீங்க தானே சொன்னீங்க, அந்த போஸ் கிட்ட என்ன கூட்டு போக முடியுமா, டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால மேனேஜர் லேடியும் போஸ பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற போஸ் பயங்கரமா சிரிக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் படத்துல தான் நடக்கும், நிஜத்துல எல்லாம் நடக்காது. இவருக்கு நீ வேலை அதிகமா தரப்போல, அதனால தான் ஸ்ட்ரெஸ்ல இந்த மாதிரிலாம் இவருக்கு தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்டுட்டு இருக்க சித்தார்த்துக்கு கோவம் வருது. சித்தார்த்த மேற்கொண்டு எதுவுமே பேசாம கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. வீடு வழியா வந்துட்டு இருக்கும் போது இச்சாவை பாக்குறாரு. இச்சாவும் கையை கட்டி காரை நிறுத்திடுறாரு. இப்ப கார்ல ஏறி உட்காந்து அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இச்சாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. காலையில ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது இருக்கட்டும் பரவாயில்லன்ற மாதிரி சித்தார்த்தம் சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா இச்சா இருக்காருல, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் நோக்கி போயிடுறாரு. சித்தார்த்தி ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி எல்லாம் வீணா கிட்ட சொல்லியிருப்பாரு. அது சம்பந்தமா ரெண்டு பேருமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த போஸ் என்ன கிண்டல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சித்தார்த்த சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வீணா பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு லைன் வருது. லைன்ல இச்சா தான் வரான். நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இச்சா கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் கால் எடுக்கிறதுக்கு, நான் கீழே தான் வெயிட் பண்றேன் வான்ற மாதிரி சொல்றாரு. நடுவுல உங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக ஒருவர் போல அந்த மாதிரி தான் வந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் பாக்குற வீணா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சித்தார்த்து இச்சா அங்க இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இச்சா இங்கதான் இருக்கான், அப்ப அங்க எப்படி இருக்க முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பாத்ரூம்குள்ள தான் போனான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பாத்ரூம்குள்ள இருந்து அவன் வருவானான்னு பாத்துட்டு இருக்காரு. இச்சா பாத்ரூம்குள்ள இருந்து வராரு. இப்ப குளிச்ச துண்டை உதறிட்டுலாம் இருக்காரு. இத பாக்குற ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. பயத்துல சித்தார்த்த இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் வெளியே வந்து கார்லயே தூங்கி இருப்பாரு. இப்ப காலையில சமயம் தான் வீணா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஃபங்க்ஷன்லயே இச்சா கொஞ்சம் கோவமா பேசினா, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இச்சா இல்லாத சமயம் வீட்டுல செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இச்சா இல்லாத சமயம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போதுதான் இச்சா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்திருக்கான்னு தெரிய வருது. பழங்காலத்து பொருள்லாம் விற்பாங்கல்ல, அங்கதான் அவர் வேலை பார்த்திருக்காரு போல. அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கதவுக்கு வெளியே யாரோ நடந்து போற மாதிரி சித்தார்த்துக்கு தெரியுது. அவன் மாடிக்கு தான் போயிருக்கான் போல, நம்ம உடனே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இச்சா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்த பத்தி தெரிஞ்சிருச்சுல, அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்கு வந்துடுறாங்க. இச்சாவை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அவன் ரொம்ப அமைதியான டைப்பு, யாருகிட்டயும் பெருசா பேச மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டாரு. இங்க வேலை பார்க்குற நபர்கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கொஞ்ச நாள்லயே அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. அவரை சின்ன வயசுல என்னோட ஊர்ல பார்த்த மாதிரியே எனக்கு தோணுச்சு, அது சம்பந்தமா கேட்டேன், அவர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் ஊர் பேரெல்லாம் சொல்லிடுறாரு. அந்த ஊருக்கு போய் விசாரிச்சா என்னன்ற மாதிரி சித்தார்த்து யோசிக்கிறாரு. ரெண்டு பேருமே அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இச்சாவை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இச்சாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இச்சாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கூறிலாம் பாக்குறவரா இருப்பாரு. அவர் பையனாலேயே அவரோட உயிருக்கு ஆபத்து வரும்ன்ற மாதிரி அவருக்கு தோணி இருக்கும். அதனால பையனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் இச்சாவை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இதை நாங்களே பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. ஊர் மக்கள்ல சிலர் இருக்காங்கல்ல, அவனை வேற எங்கேயாவது அனுப்பி விடணும்ன்ற மாதிரி வண்டி ஏத்தி விட்டுருப்பாங்க. ஆனா அப்படி போன வண்டி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இச்சா இறந்து போயிட்டான்ற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது தான் இச்சா உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இச்சாவோட சைல்ட்ஹுட் லைஃப்ல இவ்வளவு மர்மம் இருக்குன்ற மாதிரிலாம் சித்தார்த்து யோசிக்கிறாரு. இப்ப பேங்க்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மேனேஜர் லேடி வேலைக்கு திரும்பி வந்துடுறாங்க. கூட வேலை பார்க்குற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவர் நிறைய தப்பு பண்றாரு, அவரை நீங்க கேட்க மாட்டீங்க, எங்களை மட்டும் தான் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா அவர் வேலையில ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாரு. இது சம்பந்தமா பேசணும்ன்ற மாதிரி மேனேஜர் லேடி வந்துடுறாங்க. நீங்க அந்த தப்பை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, நான் கொஞ்ச நாள் கான்சன்ட்ரேஷனா ஒர்க் அப் பண்ணல, நான் அவனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இதுக்கப்புறம் வேலையை கவனமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, எனக்கு போஸோட நம்பர் வேணும்னு கேட்கிறாரு. அடுத்த ஷாட்டே இவரும் வீணாவும் சேர்ந்த மாதிரி போஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அப்பயுமே சரி அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. ஒரே நபர் ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் என்னோட அக்கா பொண்ணு கிட்ட சொன்னேன். மத்தபடி இதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி நான் எங்கேயுமே சொல்ல, அப்படி நம்புறதுக்கு நான் முட்டாளும் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் நம்ம சொல்றதை ஏத்துக்கலன்றது சித்தார்த்துக்கு புரியுது. சித்தார்த்து இருக்கார்ல, கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. பின்னாடியே ஈரினா வந்துடுறாங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரை தப்பு சொல்ல முடியாது, அவர் இடத்துல நம்ம இருந்திருந்தாலும் நம்பி இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சித்தார்த்தம் சொல்லிட்டாரு. இப்ப சித்தார்த்தி உங்களை வீட்டுல டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு.
நீ திரும்பி அங்கதான் போக போறியா, போகாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சித்தார்த்தம் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப வழியில இச்சாவை பாக்குறாரு. கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்திடுறாரு. இப்ப இச்சாக்கு கால் பண்ணலாம், இவன் எடுக்கிறானான்னு பாப்போம்னு யோசிக்கிறாரு. இவரும் கால் பண்றாரு. ஆனா இங்க இருக்க இச்சா போனை எடுக்கவே மாட்டாரு. வேற ஒரு இச்சா நான் வீட்டுல தான் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது வீட்டுல இருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிடுறாரு. அப்ப இவன் இச்சா இல்ல போல, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு ரொம்ப பதட்டமா தான் வராரு. ஏன் இவ்வளவு பதட்டமா வர அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க இச்சாவும் கேக்குறாரு. சொன்னா கண்டிப்பா நம்மள பைத்தியம் நினைப்பான், வேணான்ற மாதிரி இவர் அமைதியா உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்து இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. போன் வருது பாரு, எடுத்து பேசுன்ற மாதிரி பக்கத்துல இருக்க இச்சா சொல்லிட்டாரு. போனை பார்த்தா இச்சா கிட்ட இருந்து காலிங்னு வருது. இவர் சட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. அங்க இச்சா காணாம போயிடுறாரு. ஏன்னா இச்சா கதவு கிட்ட போய் கதவை தான் சாத்திட்டு இருக்காரு. என்ன நம்மள ஃபர்ஸ்டே கதவை சாத்துறான் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த பயப்படுறாரு. இப்ப வேக வேகமா பாத்ரூம்குள்ள போய் இவரு கதவை சாத்திடுறாரு. இப்ப பாத்ரூம்குள்ள இருக்க ஒரு ராடை பாக்குறாரு. அந்த ராடை எடுத்துட்டு பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காரு. அந்த இச்சா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. அவனுக்கு சின்னதா ஒரு காயம் கூட ஏற்பட மாட்டேங்குது. மேற்கொண்டு அடிக்கிறாரு. அப்பயும் அவனுக்கு காயம் ஏற்பட மாட்டேங்குது. கோவத்துல இச்சா இருக்கான்ல, இவரை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவரும் பயத்துல உக்காந்து இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே தூங்கிடுறாரு. அப்படி தூங்கினவரு காலையில கண் முழிக்கிறாரு. பார்த்தா இச்சா பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கான். அவனை பாக்குற இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டை விட்டு சைலண்டா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப சித்தார்த்தம் வீணாக்கு கால் பண்ணி மீட் பண்ணோம்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்றாங்க. இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. திரும்பி அந்த போஸை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த போஸை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. இப்ப போஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்பயுமே போஸை நம்ப மாட்டாரு. நீங்களே நேரடியா வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. போஸ் கஃபேல வச்சு இச்சாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இச்சாவோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இச்சாவை அங்க சில பசங்க கெலாட்டா பண்றாங்க. இச்சா பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப போஸ் கிட்ட ஆர்டர் கேட்கறதுக்காக வராரு. போஸ் ஆர்டர் சொல்றதுக்கு முன்னாடி ஜெனரலா பேசுறாரு. அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கறந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பசங்க இருக்காங்கல்ல, சீக்கிரமா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாடான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இச்சாவும் அந்த பசங்களை நோக்கி போறாரு. வந்ததுல இருந்தே ஓவரா ஆடிட்டு இருக்கீங்க, எனக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஸ்பூனை முறுக்குறாரு. இவர் முறுக்குல ஸ்பூன் வளைஞ்சிருது. இதை பாக்குற இந்த பசங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவருமே திரும்பி இந்த பெரியவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இச்சாவோட கேரக்டரை ஸ்டடி பண்றதுக்காக தான் போஸ் வந்திருப்பாரு. ஓரளவுக்கு கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப மேனேஜர் கிட்டயும் சித்தார்த்து கிட்டயும் இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அவனோட ஆக்டிவிட்டி நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா சித்தார்த்து ஏத்துக்க மாட்டாரு. இச்சாவோட ஊரை சேர்ந்த பையன் வேலைக்கு சேர்ந்ததுனால தானே இச்சா அந்த வேலையை விட்டே நின்னுட்டாரு. சோ ஊரை பார்த்தா அவன் பயப்படுறான். ஊருக்கு ட்ரிப்பு கூட்டு போனா என்னன்னு கேக்குறாரு. சித்தார்த்தம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இத பத்தி எல்லாம் வீணாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. வீணா முன்ன மாதிரி டான்ஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. என்னால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் தாங்க, இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ட்ரிப்ன்ற மாதிரி இச்சாவை கூட்டு போலான்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு சித்தார்த்தம் வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே இச்சா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. நாங்க ட்ரிப் பிளான் பண்றோம், வரியான்னு கேக்குறாங்க. இச்சாவும் கண்டிப்பா வரேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு இவங்க டாக்டரையும் கூட்டு வந்துடுறாங்க. இவர் யாருன்ற மாதிரிலாம் இச்சா கேக்குறாரு. எங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சரின்ற மாதிரி இச்சா ஏத்துக்கிறாரு. இவங்களும் ஜாலியா ஒவ்வொரு இடமா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இச்சா ரொம்ப நார்மலா தான் நடந்துட்டு இருக்காரு. இச்சாவோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இந்த டாக்டர் கவனிக்கிறாரு. இச்சாவும் குறிப்பா நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப இந்த டாக்டர் இருக்காருல்ல, இச்சாவோட ஊரை பத்தி சொல்லிட்டாரு. அந்த ஊரோட பேரை கேட்டோன்னே இச்சா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சித்தார்த் முதல்ல காரை நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா சித்தார்த்து காரை நிறுத்தாம ஓட்டிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட இச்சா இருக்காருல்ல, அவர் காரை ஓட்டிட்டு இருக்கும் போதே வேகமா கதவை திறந்து இறங்க பாக்குறாரு. இதனால வேற வழி இல்லாம சித்தார்த்தம் காரை நிறுத்திடுறாரு. டாக்டரும் இவங்க மூணு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப இச்சா கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு. எதுக்காக அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணன்னு கேக்குறாரு. ஏன்னா அந்த ஊருக்கு போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா என்னோட டார்க் பாஸ்ட்லாம் அங்கதான் இருக்கு. என்னோட அப்பா என்ன சாவடிக்கணும்லாம் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகும் போது தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தும் தப்பிச்சிட்டேன். அந்த ஊரை சேர்ந்து யார் கூடயும் டச்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்க. அதனால தான் அந்த ஊரை சேர்ந்த பையன் அந்த கடையில சேர்ந்தோட நீ அந்த வேலையை விட்டுட்டு போயிட்ட, அப்படிதானேன்னு கேக்குறாரு. அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் சொல்ற வரைக்கும் இந்த ரூம்குள்ளேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் இவங்க ரெண்டு பேரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வந்த டாக்டர் இருக்காருல்ல, இவன் நார்மலா தான் இருக்கான். நான் சொல்ற வரைக்கும் அந்த ரூமை விட்டு இவன் வெளியே வரமாட்டான். ஆனா இன்னொன்னு இச்சா ஆபத்தானவன், அவனை எப்படியாவது நம்ம பிடிச்சாவணும். அந்த இச்சாக்கு உங்க மேலதான் கோவம் அதிகமா இருக்கு. நிச்சயமா உங்களை தேடி அவன் வருவான். நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல சித்தார்த் ஏத்துக்கிறாரு. நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்ற மாதிரி வீணாவை மட்டும் வேற ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த ரூம்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்றத இவங்க பார்க்க முடியும். ஏன்னா நடுவுல ஒரு கிளாஸ் இருக்கும். அது மூலியமா இவங்களும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க.
சித்தார்த்தம் அவன் வருவானான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் யாரோ கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே ஷாக்கிங்கா அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கதவை திறந்து இச்சா தான் அந்த இடத்துக்கு வரான். வர இச்சா செம்ம கோவமா இருக்கான். இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றான். உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்காக என்ன பத்தியே நோண்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறான். அப்படி கோவமா கேட்டவன் ஒரு ஸ்டேஜ்ல இவர் அடிக்கிறதுக்காகவே வந்துடுறான். இந்த விஷயத்தெல்லாம் இவங்க இந்த சைட்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இச்சாவை லாக் பண்ணி வச்சிருக்காருல, அந்த ரூம்ல இருந்து இச்சாவை கூட்டு வந்துடுறாரு. நீ இந்த ரூமுக்கு போன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இச்சாவும் சித்தார்த்தோட ரூம் கதவை திறந்து உள்ள வராரு. அப்படி வந்தவரு ஷாக் ஆயிடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த்தா அந்த இடத்துல தனியா தான் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வீணா கவனிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையில ஒரே ஒரு இச்சா மட்டும் தான் இருப்பாரு. இந்த சித்தார்த்த தான் தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப கூட கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இச்சா இங்க பாரு, உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான், என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இச்சாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இச்சாக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. சித்தார்த்த கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குன்றத டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப சித்தார்த்தா மயக்கமாக்கி அந்த இடத்துல படுக்க வச்சிடுறாரு. அதே சமயம் வீணா கிட்ட தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இச்சா ஸ்டார்டிங்ல இருந்தே உங்ககிட்ட ஒரே மாதிரி தான் பேசியிருக்கான். சித்தார்த்த சொன்னதெல்லாம் கேட்டல, அதனால தான் நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. அதே ஆங்கிள் நீ இச்சாவை பார்த்திருக்க, அதனால தான் இச்சா உங்ககிட்ட வித்தியாசமா நந்துகிட்ட மாதிரிலாம் உனக்கு தோணி இருக்கு. மத்தபடி இச்சா நார்மலா தான் இருக்கான்னு சொல்றாரு. சித்தார்த்து ரொம்ப கிரியேட்டிவான ஆளு, அவனுக்கு போய் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு மேனேஜர் சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப கிரியேட்டிவான ஆளா இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டாரு. ஒரே ஆளு ரெண்டு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இந்த மேனேஜர் நார்மலா சொன்னாங்க பாத்தீங்களா, அது அவரோட மைண்டுக்குள்ள பயங்கரமா யோசிச்சிருப்பாரு. அந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறதோட விளைவா தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப யாரகுறையா அவரோட ப்ராப்ளத்தை இவங்க கியூர் பண்ணிடுறாங்க. அவர் திரும்பி ஊருக்கு போக போறாரு போல. இவங்க ரெண்டு பேருமே டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப சித்தார்த்தம் பஸ்ல ஏறிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சித்தார்த்த பஸ் நமக்கு காட்டுறாங்க. சித்தார்த்துக்கு பின் சீட்ல இச்சா மாதிரியே ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு. சித்தார்த்த ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. எண்டிங்க ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி முடிச்சிருக்காங்க. மத்தபடி நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. சித்தார்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது, அதை சால்வ் பண்ணிட்டாங்க. இதோடைய கதை முடிஞ்சிருது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.